கரூர் வழக்குல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா? விஜய் அவரு இவ்வளவு தைரியமா பேசியிருக்காரு. வாங்க நடந்தது என்னங்கறத பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் என் வாழ்நாள்ல மிகப்பெரிய வலிய, அதாவது நான் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த வலி நெஞ்ச விட்டு மாறாது. ஆனா அன்னைக்கு காவல்துறை நினைச்சிருந்தா அந்த பொதுக்கூட்டத்தை ரத்து செஞ்சிருக்கலாம். முதல்வர் விஜய் கரூர்ல ஆவேசத்தோட பேசின விஷயங்களை கேட்டு எல்லாருமே ரொம்பவே நெகிழ்ச்சி ஆயிருக்காங்க. 41 பேரோட உயிரை பறிச்ச கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பா இப்ப உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருக்கு. சிபிஐ விசாரணை நடந்து வருது. இந்த நிலையில முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையா கரூர்ல பேசின விஜய் அவரு இன்னைக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி ஆணைகள் வழங்கும் முன் மக்கள் சந்திப்பு கூட்டத்துல உரையாற்றினாரு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் எனக்கு அதிக வலியை கொடுத்திருக்கு. எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் வலியை மறக்க முடியாது. வாழ்க்கையோட மிகப்பெரிய வலி அது. காவல்துறை நினைச்சிருந்தா அதை ரத்து செஞ்சிருக்கலாம். நெடுஞ்சாலையில இருந்து கூட்டத்துக்கு அழைத்து வந்து காவல்துறை நாடகம் ஆடினாங்க. கரூர் சம்பவத்துக்கு முன்பு நாங்க பெரம்பலூருக்கு வந்தப்ப கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி வர வேண்டான்னு சொன்னாங்க. நாங்க அதை ஏத்துக்கிட்டு பெரம்பலூர்ல நடக்க இருந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்காம அங்கிருந்து போனோம். நாமக்கல்ல கூட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க கரூருக்கு பயணம் செய்யறதுக்கு முன்னாடி காவல்துறை எங்களை எச்சரிச்சிருக்கணும். ஆனா நாங்க அவங்க எச்சரிக்கலன்னு கரூருக்கு அவங்க எங்களை வரவழைச்சதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. கரூர்ல காவல்துறை எங்களை வரவழைத்தது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எங்களை உள்ள அழைச்சது. நாங்களும் நம்பி போயிட்டோம். போலீசார் சொல்லிதாங்க உள்ளேயே போனோம். கரூர் சம்பவத்தோட மூளை யார்? கரூர்ல என் அக்கா தங்கைகளை இழந்த, குழந்தைகளை இழந்த அந்த பழியை எங்க மேல தூக்கி போட்டாங்க. வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? நமக்காக வந்திருக்க மக்களை காக்க வச்சு ஆதாயம் தேடுறவங்க நான் கிடையாது. பணமா ஜனமானா எனக்கு ஜனம்தான் முக்கியம். இப்படி பல விஷயங்களை ரொம்ப கோவத்தோடு பேசியிருக்காரு. கரூர் வழக்கு சிபிஐ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விசாரணைக்கிடையே அப்படியே புகார போலீசார் மீது திருப்பும் விதமா விஜய் அவர் பேசி இருக்காருன்னு நிறைய பேர் இதை வச்சு தேவையில்லாத விஷயங்களை கிளப்புறாங்க. அதாவது ஆக்டிவ் விசாரணை ஒன்றை பாதிக்கும் விதமா ஒரு மாநில முதல்வரை தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்க போலீஸ் துறை மீதே புகார வச்சிருக்காரு. முக்கியமா உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருக்கும்போது அப்படியே போலீஸ் பக்கம் விஜய் ஒரு புகார திருப்பி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சமூக வலைதளங்கள்ல இந்த விஷயத்தை பெரிய சர்ச்சையாக்கிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.